அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இறுதி இருப்பு அமர்வு கேள்விகளை நேற்று ஏறத்தாழ 40-45 கேள்விகளுக்கு மேல கேட்டோம். எந்த பதிலும் இல்லை. உளறல் தான். திரும்ப 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 அதே ரொட்டேஷன் தான். போட்டு மாற்றி முரட்டு திரும்ப எடுத்து சொல்றது அது வழக்கமா இருக்கிற காரணத்தினால நம்பர்களை போட்டு எண்ணி அடிச்சிடுறது. இந்த வேலையை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. உண்மையான கேள்வி அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், எந்த இமாம் சொன்னார், இஜ்மான்னு சொன்னாலே விளக்கமா சொல்றோம். ஒரு ஆளு சொன்ன அங்கீகாரம் 100 ஆளு சொன்ன அங்கீகாரம் இல்லையாண்டா விளங்க மாட்டிதே. ஒரு ஆள் சொல்லி கியாஸ் செஞ்சு ஆய்வு செஞ்சு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூலில்லாஹி லிமா யுஹிப்பு ரசூலுல்லாஹ். அழகா சொன்னாங்க. ஒரு ஆள் ஆய்வு சொன்னா அங்கீகாரம் ஆதாரமாய் போச்சு. ஆனா அந்த ஒரு ஆள் இல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சொன்ன எல்லா அறிஞர் பெருமக்களும் ஆய்வாளர்கள் சேர்ந்து சொன்னா ஆதாரம் சொல்லு. ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்ல, இனி சேதாரம் தான் இருக்கும். இவ்வளவு ஆதாரங்கள் சொல்லி குர்ஆனே இஜ்மாவுடைய முறையில தான் ஆதாரம். இல்லாட்டி எந்த சனதை வச்சு குர்ஆனை சொல்ல போறீங்க? ஒவ்வொரு ஆயத்துக்கு சனது சொல்லுவீங்களா? ஒவ்வொரு சூறாவுக்கு நீங்க சனது சொல்ல முடியுமா? ஹதீஸுக்காவது ஏதாவது அங்கங்க சனது கிடைக்குது. அதுவும் இஜ்மா தான். எல்லாரும் சஹாபாக்கள் அங்கீகரிச்சாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் அங்கீகரிக்கல. குர்ஆன் சந்தேகத்திற்குரிய பொருள். இப்னு மசூத் இறுதி வரைக்கும் ஏத்துக்கறல. அவர் 112 சூரா தான் வச்சிருந்தாரு. சுத்த பொய். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் மறுத்தாங்க, கடைசியில் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு அல்லாமா இப்னு ஜௌசி போன்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க. சுத்தமா இப்னு மசூத் மேல சொல்லப்பட்டது பொய்யான செய்தின்னு கூட எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தஅவீல் இருக்குது. இப்னு மசூத் 2 சூறாவை மறுக்கல. அந்த 2 சூறாவை குர்ஆன்ல எழுத மாட்டேன்றார். அது நபிக்கு துஆவாக கொடுக்கப்பட்டது. குர்ஆன்ல நபி எழுத சொல்லல, அதனால எழுதல. குர்ஆன்ல நபி எழுத சொன்னாத்தே நான் எழுதுவேன்னு அவர் நினைச்சு வச்சிருந்தாரு. இத நபி எழுத இது இருக்குது, வரலாற்று நூல்கள் இருக்கு, அழகா இருக்குது. என்ன சொன்னாலும் சரி ஒரு ஆதாரம் வச்சாங்களா? எனக்கு தெரியும் ஆயத்தை சொன்ன அர்த்தத்தை மாத்துவீங்க. ஹதீஸ சொன்னா தைஃப் ஆக்குறது உங்களுக்கு பொழப்பு. சிலோன்ல 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. பிஜியும் தான் என் மாப்பிள்ள அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசியும் தான். 2 பேரும் சேர்ந்து பேசுனது நான் இதுல பார்த்தேன், கிளிப்ல. இவர் சொல்றாங்க, என்ன நல்ல சரியான ஹதீஸை எடுத்து சொல்ல போறாரு அப்படின்னு கேட்ட உடனே அதை நம்ம லைவ் ஆக்கி விட்டுறலாம். எப்படி ஹதீஸுடைய அணுகுமுறை? அது தமாஷா சொன்னேன், தமாஷா. குர்ஆன் ஹதீஸ் லைவ் ஆக்கிறாங்க. கிளிப் இருக்குது, நேரம் இல்ல, போட வேண்டியது இன்ஷா அல்லாஹ் அடுத்து இருக்குது. வர வேண்டிய வண்டவளம்ல வரணும்ல. 30 வருஷமா சொன்னேன் நான். எங்க ஆன்லைன்ல அப்படி இருக்குது, எங்க ஆன்லைன் இதோட கிறிஸ்தவன் அதிகமா செய்யறான், இதோட அவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதிகமா செய்யறதா இது? உங்களால வழி காட்டப்பட்டதா, வழி கெடுக்கப்பட்டதா? எத்தனை இளைஞருடைய உள்ளங்களை குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்துல இவ்வளவு மோசமாக்கி விட்டுட்டீங்க. ஏராளமான ஹதீஸ்ல தூக்குறது மாதிரி எடுத்து எரியறது மாதிரி செய்து விட்டுட்டீங்க. இது நீங்க செய்த தியாகமா? நீங்க செய்த பெரிய உழைப்பா? இது மகாபெரு பேரழிவல்லவா? இப்படி எத்தனை காரியங்களை இந்த சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி, சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி. குர்ஆன் புகாரியும் சந்தேகத்துக்குரியது, குர்ஆனும் சந்தேகத்துக்குரியது. ஆயத்துக்கள் சூரத்துக்களுக்கு கூட அதை சந்தேகத்துக்குரிய பொருள் மாதிரி காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. இந்த சமுதாயத்தை எப்படி சீர்திருத்துறது? யாரு உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றது? இந்த முறையில நீங்க செய்துட்டு பெருமையா பேசுறீங்களே, நாங்க அப்படி செய்யறோம், நாங்க இப்படி செய்யறோம், நான் ஒரு சல்லி காசு வாங்கல, நான் ரொம்ப பெரிய தியாகி, அப்படி சுய புராணம் தான் பண்ணீங்களே தவிர நீங்க செய்த சேவை ஒன்னும் பெரிய சேவை அல்ல. இந்த சேவை செய்துட்டு போங்க. அது ஒரு சேவை செய்தாலும் இக்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி சரியா ஆக்கிட்டு போயிருந்தா பரவாயில்ல. கெடுத்து குட்டிச்சோராக்கி போட்டு இது ஒரு சேவையாக நீங்க எடுத்து காட்டுறது எனக்கு வெக்கக்கேடா தெரியுது. இப்படி செய்யற ஆளுக ஒரு மார்க்க வழிகாட்டியா இருக்க முடியாது. ஒரு சில கேள்வி நேரம் குறுக்கலா இருக்கிறதுனால ஏராளமான கேள்விகள் இருக்குது, எண்ணி போட முடியல. அதனால சில கேள்விகளை உங்களுக்கு முன்னால் நாமளும் வைக்கிறோம். விஞ்ஞானிகளின் கருத்துக்களுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை விட அதிக முக்கியத்துவம் ஏன் கொடுத்தீர்கள் என்ற நமது கேள்விக்கு பதில் இல்ல. விஞ்ஞானியை சொல்லிட்டான், தினமணி சுடர்ல சொன்னா, அதுல சொன்னா, அதனால மசாலாவை மாற்று, சத்தத்தை மாத்து. குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லாஹ் ரசூல் மேல இருக்கிறத விட விஞ்ஞானிகளுக்கு மதிப்பு. கல்பு சம்பந்தமாக நாம் கொடுத்த எந்த விளக்கத்திற்கும், அது சம்பந்தமான நம்மால் கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் தராமல் எங்கள் உஸ்தாது சொன்னார் என்று வினோதமான பதிலை கொடுத்து மழுப்பினீர்கள். நெஞ்சு எதுக்கு சொல்றதுன்னு சொல்லி படம் போட்டு
குறி வச்சு காட்டியும் கூட தலைக்கும் கொள்ளலாம் நெஞ்சுன்னு சொல்லிட்டு போறீங்க. இவ்வளவு வேகமா இவ்வளவு மோசமான கருத்தை சொல்லிட்டு போற ஆளுகள் நான் பார்த்ததில்ல. பஸார் என்ற நூலில் ஹதீஸின் நூலில் ரிவாயத்து சம்பந்தமா நாம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. இந்த சதுரிஹி என்ற பஸார்ல வந்திருக்கு. இதுக்கு இருந்தும் கூட நீங்க ஏன் அந்த காரணமா காட்டினீங்க? பஸாருடைய ரிவாயத்து ஷாஃபியுடைய மதுஹபுக்கு இருக்குதா இல்லையா? இப்படி சொல்லியும் கூட அதுக்கு அவங்க பதில் தரல. சிமாக் இப்னு ஹர்புடைய நபிமொழி முற்றிலும் பலவீனமானது என்று நாம் ஆதாரம் காட்டி கேள்விகளை கேட்டோம். அதற்கு மௌனமே பதில். பிஜே இந்த பதிலும் தரல. சஹீஹான ஹதீஸுக்கு முரணாகாத பட்சத்தில் லைஃபான ஹதீஸின்படி நாங்கள் அமல் செய்வோம். ஆனால் உங்களிடம் அலசதுர் என்பதற்கு உங்களிடம் என்ன ஹதீஸ் உள்ளது என்று, சஹீஹான ஹதீஸ் எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டோம். ஒரு ஹதீஸ் சஹீஹா அல் ஜன்னத்தில் எழுதியதற்கும் மேடையில் பேசியதற்கும் ஏன் முற்றிலும் மாறுபடுகிறீர்கள் என்று நமது கேள்விக்கும் பதில் இல்ல. இஹாபுடைய சட்டம், இஹாபு தோலுங்கிற சட்டத்தில் சம்பந்தமாக நதர் இப்னு சுமைல் போன்ற ஹதீசுகளா வல்லுநருடைய அழகான விளக்கத்தை சொன்னதுக்கு பிறகு கூட சரியான பதில் தராம எங்கிருந்தோ எடுத்து இருக்கக்கூடியதை உளறலத்தான் நீங்க பதில சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பேசுவதால் நீங்கள் கூறும் சட்டத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்து பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வி கேட்டோம். ஆனால் அதற்கும் பதில் இல்ல. நாங்க அப்ப எழுதினோம் 86 80 எழுதினோம், இன்னைக்கு மாறிக்கிட்டோம். அப்ப சஹாபாக்களை ஏற்கலாம்னோ இப்ப நாங்க மாறிக்கிட்டோம். அப்ப தாபியன்களை ஏற்கலாண்டோம், இப்ப நாங்க மாறிக்கிட்டோம். எத்தனை தான் மாறுவீங்க? எப்பவெல்லாம் மாறுவீங்க? நிலையா சொல்லக்கூடியதா மாறி இன்னமும் மாறிக்கிட்டு தான் இருப்போம். அவர் சொல்றாரு அடுத்து, அபூ ஹனீஃபா மாறலையா, ஷாஃபி மாறலையா? அவருக்கு நீங்களே சொன்னீங்க அந்த காலத்துல அவங்க போய் ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கு. பல இடத்துல பேசிருக்கீங்க. பட்டனை தட்டி விட்டு ஹதீஸ் கொட்டுமுண்டு. அந்த ஹதீஸ் கொட்டுற காலத்துல கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிலைகளை மாத்துறீங்க. கடைசியில் அதுல அபூ சாலி பாதாம் இருந்தார், வாபஸ். முஹம்மது இப்னு இஸ்மாயில் இருந்தார், வாபஸ். இப்படியே மாறி மாறிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏதோ உங்களுடைய நிலையா எடுத்துக்கிறது. தினமணி கதிர் நமக்கு ஆதாரமா அல்லது நபி மொழி நபி ஆதாரமா என்ற கேள்விக்கு பதில் இல்ல. தாடி சம்பந்தப்பட்ட பல நாம் எடுத்து வைத்தும் கூட, பல ஹதீஸ்களை நாம் எடுத்து வைத்தும் கூட அது பற்றி பேசுவதற்கு பதிலாக உளறலே உங்களிடம் பதிலாக இருந்தது. எவ்வளவு தெளிவான அவுஃபு, அர்ஹு, வஃபிரு, இத்தனை 5 விதமா ரசூலுல்லாஹ் சொல்லி தாடியை நீளமா வளருங்கடா. ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாடி இருக்குதா? பின்னால உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு தாடி இருக்குதா? இந்த நையாண்டி தான் உங்கள்கிட்ட பதிலா வந்து தவிர நாங்க கொடுத்த ஹதீஸ்களுக்கு உண்டான பதிலை நீங்க கொடுக்கல. என்ன தரல உங்களுக்கு? மூமின்களின் கருத்துக்களுக்கு நல்ல அர்த்தம் வைக்க முடியுமானால் அதைத்தான் வைக்க வேண்டும் என்ற நமது கேள்வி அப்படியே வசதியாக மறந்து நான் சொன்னோம். ஒவ்வொரு மூமின் ஒரு வசதியை சொல்றான், ஒரு ஆதாரத்தை, ஒரு பேச்சை சொல்றான்னு சொன்னா நல்ல பொருள் கொடுக்க முடியும்னா நல்ல பொருள் தான் தெரியணும். தப்பர்த்தங்கள் எடுக்கக்கூடியது சரியில்லைங்கிறது கருத்தை சொன்னோம். ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? ஆதாரம் இல்ல. தப்பாத்தான் எடுப்போங்கிற நிலையில இருக்கிறீங்களா, இல்ல இதை மாத்திக்கிறோம்ங்கிற அந்த விளக்கமும் இல்ல. அப்துல்லா இப்னு முஆவியா என்ற நபி தோழரை நபி தோழரை சஹாபி அல்ல என்று சொன்னீர்கள். இவர் சஹாபியா எனக்கு படலன்னு சொன்னீங்க. இவர் எனக்கு சஹாபியாக அந்த இலக்கணவிற்கு பொருந்தலன்னு சொன்னீங்க. பல நூல்கள்ல பக்கா சஹாபி என்று எழுதப்பட்டும் கூட தனது நிலைக்கு முரணாக அவர் ஹதீஸ் அறிவிச்சிட்டதுனால பாவப்பட்ட அந்த சஹாபியை விட்டே வெளியேற்றிட்டீங்க. நபியா சஹாபியே இல்லைங்கிற முறையில எவ்வளவு பெரும் அழிச்சாட்டியமான முறையில் இந்த வாதத்தை வச்சீங்க. காரணம் சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு சஹாபிங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்குதுன்னு வரதான்னு கேட்டோம், பதில் இல்ல, அமைதி. இருதயம் என்பதற்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்டினோம், மூளை என்பதற்கு ஆதாரம் காட்டி நிரூபிக்கல. குர்ஆன்ல வந்திருக்குது, ஹதீஸ்ல வந்திருக்குது, இருதயத்துல தான் எல்லாம் இருக்குன்ட்டு. சுகம், ஆசை, பாசம், பயம் அத்தனையும் இருக்குது. ஆயத்துக்கள்லையும் ஹதீஸ்லையும் இருக்குது. இருக்க நீங்க எந்த ஆதாரமாவது காட்டினீங்களா? எல்லாமே மண்டையில் இருக்குதுங்கிறதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ மௌனம். ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நின்று கொண்டு உலக மக்கள் அனைவரையும் நபி அழைப்பார்கள் என்று ஒரு முறையும் நபித்தோழர்களை மட்டும்தான், ஒரு முறையும் நபித்தோழர்களை மட்டும் அழைப்பார்கள் என்று ஒரு முறையும் கூறினீர்கள். முரண்பட்டு பேசுறீங்க. முழு உம்மத்தி ரசூலுல்லாஹ் அழைப்பாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா வெறும் சஹாபாக்களை மட்டும் தான் கூப்பிடுவான்னு சொன்னீங்க. ஏன் இப்படி முரண்படுறீங்கன்னு கேட்டோம். உளறல் தான் பதில், எந்த பதிலும் இல்ல. பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடுவான் என்பதற்கு ஹதீஸ் மூலம் விளக்கம் கொடுத்து இதை அனுபவ மூலியாக யாராவது செய்தால் மார்க்கத்துக்கு தடை இல்லை. சூரிய பாத்தியாவில் சொல்லி இருக்கிறாங்க, ஓதி கொடுத்திருக்கிறாங்க.
ஓதி பார்க்கறாங்க, சைத்தானை விரட்டுறாங்க, நோயை குறைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஷிர்க் குஃப்ர் அல்லாத வார்த்தைகளை சொல்லி நீங்கள் எதையும் ஓதி பார்க்கலாம் என்ற பல ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு அறிய கிடைக்கும் போது பாங்கு சொல்லி சைத்தானை விரட்டினா ஓடுவாங்க கூடிய அந்த நிலையை எடுத்து வச்சோம். மறுக்கக்கூடிய நீங்க இதுக்கு எந்த ஆதாரமும் தரல. பிஜே சம்பளம் வாங்கினார் என்பதற்கு ஆதாரத்தோடு நிரூபித்தும் கூட அது சம்பந்தமா வாயே திறக்கல. நாங்க சம்பளம் வாங்கவும் இல்ல, வாங்குவதாகவும் இல்ல. பெரிய டயலாக் விட்டீங்க. அவன் சம்பளம் கொடுத்தவன் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு அவன் முழு பௌத்தரை காட்டுறான், வாண்டு சொல்றான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இவ்வளவு வந்தாரு, சம்பளம் வாங்கினாரு, இந்த கூட்டத்துக்கு வந்தாரு, இவ்வளவு பெத்துட்டு போனாரு, ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப சொல்றாரு அவர் வெளியே போனதுக்கு பிறகு சொல்றாரு, வெளியே போனதுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஆளுடைய பேச்சை ஏற்கக்கூடாது அப்படின்னா நீங்க கூட என்னுடைய எதிரியாத்தான் இருக்கிறீங்க. உங்க பேச்சை நான் ஏன் ஏற்கணும்? எதிரியா போறவன் பேச்சை விட்டு தானே போவீங்க. அப்படி ஒவ்வொரு பேச்சையும் தள்ளிட்டு போயிட்டா எப்படி நிரூபிக்கிறது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா இமாமை பற்றி பச்சை போய் சொல்லியிருக்கிறார் என்று நாம் குற்றம் சாட்டிய நாம் சாட்டிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் காட்டல. அபூ ஹனீஃபா சொன்னார் நஹ்னு ரிஜாலுன் வஹும் ரிஜாலுன் சொன்னதாக, யாரை பத்தி? சஹாபாக்களை பத்தி சொன்னதாக சொன்னார். அது இருந்தா கிளிப்பு கொடுங்கன்னு கேட்டோம், ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டோம். அவர் தாபியின்களுடைய விஷயத்தை சொன்னதை சஹாபாக்களை வீழ்த்துறதுக்காக வேண்டி, சஹாபாக்களை மட்டம் தட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய நிலைக்கு எங்க இமாமையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க. சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு அதை அவங்களும் வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சொன்னீங்க. சரியான விஷயமாக சரியான ரிவாயத்தாக இருந்தா சனது இது கொடுங்க, எங்களுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் அவர் சொல்லல. ஒரு தாளை கொடுத்தா அதில் அவர் சொன்னது போன்று இல்லை, இதை முன்பே சொல்லி இருந்தார். அவர்